மக்களே இப்போ ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. ஆனால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த வாரம் யார் வெளியில் போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, சாச்சனா இந்த வாரமும் காப்பாற்றப்பட்டாங்களாம். டபுள் எவிக்ஷன் அப்படின்னா சிவகுமாரும் நம்ம ஆர்ஜே ஆனந்தி தான் வெளில போகிறாங்க. முதல் நாளாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தியை தான் வெளியில் அனுப்ப போகிறாங்க. அதன் பிறகு தான் சிவகுமார் போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க டாஸ்கில் ஜெயிச்சு தலைவியும் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பொம்மை டாஸ்க்லே மகாராஜா பொண்ணை வந்து அவங்க ஜெயிக்க வைக்க வேண்டியது. அதில் மிஸ் ஆனால் என்னடா, நாங்கள் அதுக்கு தலைவியே கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி அதுக்கு தலைவியே கொடுத்துட்டாங்க. அதனால் ஆர்ஜே ஆனந்தி வந்து சுனிதா இருக்கிறதுலேருந்தே வெளியில் போக வேண்டியது. ரொம்ப ஓட்டிங் கம்மியாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஓட்டிங் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜாக்லின் இருக்காங்க. கடைசி இடத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது சாச்சனா தான். எதுக்காக எல்லாம் சிவகுமாருக்கா இருக்கட்டும் ஆர்ஜே ஆனந்திக்கா இருக்கட்டும் இவங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, சாச்சனா வெளியில் போகணும் அப்படின்றதுக்காண்டி தான் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவங்க நம்ம ஓட்டெல்லாம் மதிக்கிறாங்க. எல்லாம் போன வாரமே வந்து வர்ஷினி போனது சந்தோஷம்தான். இருந்தாலும் சாச்சனா ஏன் போல, சாச்சனாக்கு யாருமே ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் இப்போ சாச்சனா காப்பாற்றப்பட்டீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் வந்து டேடின்னு வாங்க, யுவர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுவாரு. இவங்களும் வந்து இன்பமாக தெரிவாங்க. அடுத்த வாரம் சொல்லவே தேவையில்ல, கேப்டன் அப்படிங்கிறனால இவங்களை வந்து யாருமே வந்து நாமினேட்டும் பண்ண முடியாது. அப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாக போயிடும். அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா 75 நாள் அவங்க ட்வின்ஸு அக்கா எல்லாம் வந்துடுவாங்க. ஃபேமிலியோடு வந்து கொண்டாடிடுவாங்க. அப்புறம் 20 நாளில் வந்து 100 நாள் ஆயிரும். அப்புறம் என்ன, மகாராஜா பொண்ணுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் போனதோட விட்டுருக்கலாம். தேவையில்லாமல் திரும்பி கண்டென்ட்டுக்காண்டி கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்ஜே ஆனந்திக்கு கன்ஃபார்ம் வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா உள்ளேருந்து அவங்க அந்த ஊர்க்கிளை வேலை இங்கிட்டிருந்து ட்ரிகர் பண்ணிடுற முத்துவை கூப்பிட்டு அது பண்ணது கரெக்டு தான். ஏன் தப்புன்னா நீ போய் கேட்க வேண்டியதானே, எதுக்கு அவரை விட்டு கேட்குற? பின்னாடி வந்து இந்த மாதிரி வேலைகள் எச்சத்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதேமாரி பண்ணுறதுக்கு வந்து ஆளே கிடையாது. ஏன்னா அக்காவை தான் வெளியில் பார்சல் பண்ணிட்டாங்க. சிவகுமாரும் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் சிட்டிக்கு கோவம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி 2-3 இடங்கள்ல தான் வந்து தலைவன் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அது அந்த மாவீரன் படம் பார்த்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அச்சமில்லை எப்போ பார்த்தாலும் அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேத்தெல்லாம் கோவப்பட்டு முந்தானத்தெல்லாம் என்னை எவ்வளவு கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்கலாம், வெளியில போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சூப்பரான பரிசை கொடுத்துருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரமும் சாச்சனாவோட ஆட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.